Hi friends, welcome back SUBA'S gallery. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா குழம்பு மசால் பொடி. எப்படி ஒரு 6 மாசத்துக்கு வர மாதிரி ஒரு 3 கிலோ அளவுல ரெடி பண்றது அப்படின்றத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வீடியோவை பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம Subscribe பண்ணிக்கங்க friends. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டச் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் அடுத்து போடுற வீடியோஸ் ஃபுல்லா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். இப்போ என்னென்ன பொருள் தேவை அப்படின்றத பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு மிளகாய் வத்தல் ஒரு 1.5 கிலோ மிளகாய் வத்தல் எடுத்து ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். காம்பு பகுதியை ஃபுல்லாக நான் பிச்சு எடுத்துட்டேன். அப்போ தான் குழம்பு வந்து நமக்கு நுரக்கட்டாமல் நல்லா பொங்கி வரும். குழம்பு மசால் பொடியும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த குழம்பு பொடியவே நம்ம சாம்பாருக்கு கூட யூஸ் பண்ணால் நல்லா வாசமாக கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ என்னென்ன பொருள் வறுக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இரும்பு வடை சட்டியோ இல்லாட்டி ஒரு இண்டாலிய வடை சட்டியோ எடுத்துக்கிட்டால் வறுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இப்போ ஒரு இண்டாலிய வடை சட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து மல்லின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 3/4 கிலோ அளவில் மல்லி எடுத்துக்கலாம். 3/4 கிலோ மல்லியை நம்ம ஒரே தடவையில் வறுத்தோம்னா சரியாக வறுபடாது. அதனால் நான் வந்து 2 பகுதியாக பிரித்து கொஞ்சமாக வறுக்க போகிறேன். நல்லா கல் இல்லாத மல்லியாக நம்ம எடுத்துக்கலாம். கைவிடாமல் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லா மசால் பொடி வாசமாக இருக்கும். அடுத்து வந்து சீரகம்னு எடுத்துக்கிட்டால் ஒரு 1/4 கிலோ அளவுள்ள சீரகமே நமக்கு 3 கிலோ அளவுள்ள மசால் பொடிக்கு போதுமானது. சீரகத்தையும் நல்லா கல் இல்லாமல் எடுத்து நல்லா கைவிடாமல் லோ ஃப்ளேம்லேயே நம்ம ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். சீரகம் சடன்னு சத்தம் கேட்ட உடனே நம்ம ஒரு அகலமான பாத்திரத்தில் இந்த பொருட்களை எல்லாத்தையும் நம்ம போட்டு வைக்கலாம். அப்போ தான் சீக்கிரம் ஆறுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து வந்து மிளகுன்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு 50 கிராமே போதுமானதாக இருக்கும். மிளகையும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கணும், இல்லாட்டி சீக்கிரம் கருகிரும். மிளகையும் வறுத்து நம்ம அந்த பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா உளுந்தம்பருப்பு ஒரு 100 கிராம் போதுமானதாக இருக்கும். உளுந்தம்பருப்பையும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து இந்த மிளகு கூட சேர்த்து நம்ம கொட்டி வச்சுக்கலாம். இந்த மொத்த கலவையில் நம்ம போட்டு கொட்டி வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா துவரம்பருப்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா 100 கிராமே நமக்கு போதுமானதாக இருக்கும். அதையும் பொன்னிறமாக வறுத்து இந்த பாத்திரத்தில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். அடுத்து கடலைப்பருப்பு ஒரு 100 கிராம் மட்டும் கடலைப்பருப்பு எடுத்து பொன்னிறமாக வறுத்து அதையும் நம்ம மொத்த கலவையில் சேர்த்து போட்டு வச்சுக்கலாம். அடுத்து வெந்தயம் வந்து ஒரு 50 கிராம் எடுத்து பொன்னிறமாக மட்டும் வறுக்கணும், கருக விடாமல் வறுத்து அதையும் நம்ம வந்து மாற்றி வச்சுக்கலாம். அடுத்து கடுகு ஒரு 25 கிராம் எடுத்து நம்ம பொரித்து அதையும் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இந்த மொத்த கலவையில் நம்ம சேர்த்துக்கலாம். கடுகை வந்து படப்படன்னு சத்தம் கேட்டவனே மாற்றிடணும், கருக விடாமல் பார்த்துக்கோங்க. அடுத்து சோம்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா 25 கிராமே நமக்கு போதுமானதாக இருக்கும். அதையும் பொன்னிறமாக வறுத்து நம்ம அந்த பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். அடுத்து கசகசா ஒரு 25 கிராம் எடுத்து நல்லா கருக விடாமல் லைட்டாக லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து இந்த மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். அடுத்து வந்து ஒரு டம்ளர் இட்லி அரிசி நான் எடுத்திருக்கேன். இட்லி அரிசி பார்த்திங்கன்னா தலை தட்டி இந்த மாதிரி ஒரு அளவுள்ள டம்ளரில் நான் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இட்லி அரிசி வந்து நல்லா பொன்னிறமாக இருக்கிற மாதிரி வறுக்கணும். இதையும் நல்லா கருக விடாமல் லோ ஃப்ளேம்லேயே வச்சு அரிசியை நம்ம வறுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி இதையும் நம்ம அதில் கொட்டியாச்சு. அடுத்து பார்த்தோம்னா கருவேப்பிலை பார்த்தோம்னா ஒரு 10 கொத்து இருக்கிற மாதிரி நான் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வறுத்து அதை ஒரு தட்டில் போட்டு தனியாக எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு எண்ணெய் ட்ரை ஆன மாதிரி ஆகும். கருக விடாமல் கருவேப்பிலையை வறுத்துக்கலாம். அடுத்து வந்து கட்டி பெருங்காயம் வந்து ஒரு 100 கிராம் எடுத்து நம்ம எண்ணெயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் வறுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி. அடுத்து பார்த்தோம்னா விரலி மஞ்சள் ஒரு 50 கிராம் மட்டும் நம்ம எடுத்து அதை நல்லா உடச்சி வச்சுக்கலாம். இந்த கட்டி பெருங்காயத்தை மொத்த கலவையில் நம்ம போட்டாச்சு, இந்த மாதிரி போட்டுக்கலாம். அடுத்து வந்து விரலி மஞ்சளையும் நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம். கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த கருவேப்பிலையும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ இந்த மொத்த கலவை கூட அந்த மிளகாய் வத்தல் 1.5 கிலோ மிளகாய் வத்தலையும் சேர்த்து நம்ம மிஷினில் கொடுத்து நல்லா அரைச்சிட்டு வரலாம். பார்த்திங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா வாசமாக நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.